பணம் 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 எவ்வளவு சார்? எப்ப சார் அடங்க உங்க பணம் வெறி? ஆம்பளைங்கிறதுனால கண்ணத்துல கொடுத்தானுங்க. இதே ஒரு பொட்டச்சு கேட்டிருந்தாலும் ஒத்தட்டோட உதறி கொடுத்துருப்பானுங்க. ஏனுங்க நான் ஆம்பளை தானுங்க சத்தியமா. தமிழ் பட உலகிலே பல வெற்றி படங்களை தந்த கே.எஸ். ரவிக்குமாருடைய இத்தனை கிளிப்புகள் எதற்காக இன்றைக்கு டூரிங் டாக்கீஸில் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்னு நீங்க ஆச்சரியமா பார்க்கறத என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களோடு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வாரம் சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்க போகின்ற சிறப்பு விருந்தினர் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் தான். நேரலையிலே பங்கு கொள்ள விரும்புகின்ற டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் மறக்காம உங்களுடைய பெயரை 9853298535 என்ற எண்ணிலே பதிவு செய்யுங்கள். டூரிங் டாக்கீஸிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். மறக்காதீங்க, சனிக்கிழமை மாலை 7 மணி. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பழைய ஹிந்தி நடிகை வஹீதா ரஹ்மான் அவங்க பார்ன் அண்ட் brought up எல்லாமே செங்கல்பட்டு தான். ஆனா தமிழ்ல வெறும் 3 படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. அலிபாபாவும் 40 திருடர்களும், காலம் மாறி போச்சு, அதுக்கப்புறம் விஸ்வரூபம் 2 படத்துல கமலஹாசனுக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. ஏன் அவங்க தமிழ்நாட்டுல வளர்க்கப்பட்டாலும் ஹிந்தி படங்கள்ல பெரும்பான்மையா நடிச்சு தமிழ் படங்கள்ல அவங்க நடிக்கவே இல்லைன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. ரோஜுலு மாராயி என்ற தெலுங்கு படத்தின் மூலம் 1955ஆம் ஆண்டிலே திரையுலகிலே அடியெடுத்து வைத்தவங்க தான் வஹீதா ரஹ்மான். அதற்கு பின்னாலே குருதத்தினுடைய பியாசா, சவுதுவின் கா சாந்த், காக்கஸ்கி போர் போன்ற பல திரைப்படங்கள் வஹீதா ரஹ்மானுக்கு மிகப்பெரிய புகழை பெற்று தந்தன. அவரை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஆக வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய இளவயது கனவாக இருந்தது. குடும்ப சூழ்நிலை காரணமாக தன்னுடைய கனவை துறந்து விட்டு சினிமா உலகத்துக்குள்ளே அடியெடுத்து வச்சவங்க தான் வஹீதா ரஹ்மான். தென்னிந்திய மொழி படங்கள்லேருந்து மிகப்பெரிய அளவிலே அவருக்கு அழைப்பு வரலை அப்படின்னு தான் சொல்லணும். அதன் காரணமாக தான் தமிழ் தெலுங்கு மொழிகளிலே அதிகமான படங்களில் அவங்க நடிக்கலை. கண்ணை நம்பாதே படத்துல உதயநிதி ஸ்டாலின் கூட நீங்க நடிச்ச அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சங்கர் பாலக்கோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. கண்ணை நம்பாதே படத்தை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த படத்தில் இருந்தது ஒரே ஒரு காட்சி தான். அந்த காட்சியும் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்தில் படமாக்கி முடித்து விட்டார் அந்த படத்தினுடைய இயக்குனர். அந்த படத்தினுடைய இடைவேளையில் உதயநிதி ஸ்டாலினுடன் அமர்ந்து நான் பேசி கொண்டிருந்தது இன்று வரை என்னுடைய நினைவில் நிற்கிறது. அப்போ பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருந்தது. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடலையா என்று உதயநிதியிடம் நான் அப்போது கேட்டேன். நம்ம பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் முக்கியம் என்று அன்றைக்கு எனக்கு பதில் சொன்னார் உதயநிதி ஸ்டாலின். அன்றைக்கு அப்படி ஒரு பதில் என்னிடம் சொன்ன உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஸ்டேட் பாலிசியில் முக்கியமான ஒரு இடத்திலே இருப்பதை பார்க்கும்போது அவருடைய கணிப்பு எந்த அளவு சரியாக இருந்திருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. லப்பர் பந்து படத்தோட இயக்குனர் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாருன்னு சரளமேடில இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. லப்பர் பந்து படத்தினுடைய இயக்குனரான தமிழரசன் பச்சமுத்து அருண்ராஜா காமராஜிடம் கனா, நெஞ்சுக்கு நிதி ஆகிய 2 படங்களிலும் உதவி இயக்குனராக பணியாற்றியவர். அது தவிர சிகை, எஃப்ஐஆர் போன்ற படங்களிலும் உதவி இயக்குனராக அவர் பணியாற்றி இருக்கிறார். நீங்க டைரக்ட் பண்ண பெரிய தம்பி படத்தை பார்த்துட்டு சிவாஜி கணேசன் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்தாங்கன்னு கௌஷிக் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. பெரிய தம்பி படத்தை நான் சிவாஜிக்கு போட்டு காட்டினாதானே அவர் அந்த படத்தை பற்றி அபிப்பிராயம் சொல்ல முடியும். சிவாஜிக்கு அந்த படத்தை நான் போட்டு காட்டவே இல்லை. அதற்கு பின்னாலே அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு சிவாஜிக்கு எங்கேயாவது கிடைத்ததா என்றும் எனக்கு தெரியல. 96 படத்துல தேவதர்ஷினியினுடைய மகளா நடிச்சவங்க இப்ப எந்த படத்துல நடிக்கிறாங்கன்னு அமிர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. தேவதர்ஷினுடைய மகளான நியாதி கடம்பி 96 படத்தை தொடர்ந்து ராணி அப்படின்ற மலையாளத்தில் டைட்டில் ரோலில் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ஓரளவுக்கு வெற்றி படமாக அமைந்தது. அந்த படத்தில் அந்த பெண்ணுடைய கதாபாத்திரமும் அந்த பெண்ணுடைய நடிப்பும் பாராட்டப்பட்டது. அந்த படம் ஓரளவுக்கு வெற்றி படமாக அமைந்தது. இப்போ அவங்க எந்த படத்திலும் நடிப்பதாக தெரியல. விடாமுயற்சி டீம் அப்படி பொத்தி பாதுகாத்து உலகத்துல அப்படி என்ன இல்லாத கதையை உருவாக்கிட்டு இருக்காங்களா? ஏன் இந்த அளவுக்கு இறுக்கத்தோட அவங்க செயல்படுறாங்கன்னு ரியா ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு படம் உருவாகி கொண்டிருக்கும் போது அந்த படத்தினுடைய கதை வெளியில தெரியணும் அப்படின்னு நீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது எதுவுமே தெரியாம அந்த படத்தை பார்க்கின்ற அனுபவம் வேறு மாதிரியான ஒரு அனுபவம் இல்லையா? அப்படி ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று தான் விடாமுயற்சி படக்குழுவினர் நினைக்கிறார்கள். அது ஒன்றும் தப்பு இல்லையே. எப்படியும் இனிமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய இடத்தை யாராலையுமே பிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் இனிமேலாவது அவருடைய உடலுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி அவருடைய ஹெல்த்தை பார்த்து ரெஸ்ட் எடுக்கலாமே. ஏன் அவர் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காருன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க.
நீங்கள் சொல்லியிருக்கின்ற இந்த யோசனையை ரஜினி ரசிகர்களில் எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுடைய யோசனை ஒரு நல்ல யோசனை. இயக்குனர் வசந்த் தன்னுடைய அடுத்த படத்திலேயாவது ஏஆர் ரஹ்மானையும் வைரமுத்துவையும் இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கனடால இருந்து சிவா கேட்டிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானையும் வைரமுத்துவையும் மீண்டும் இணைக்கின்ற அளவுக்கு வசந்த் ஏஆர் ரஹ்மானோடு நெருக்கமாக இருப்பதாக தெரியலையே. சார், தீபாவளிக்கு எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா அமிர்தேஸ்வரன் குவைத்ல இருந்து கேட்டிருக்காங்க. தீபாவளி தினத்தன்று கமல்ஹாசனுடைய தயாரிப்பிலே சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அமரன் திரைப்படம் வெளியாகிறது. அந்த படத்துடன் ஜெயம் ரவி நடித்துள்ள பிரதர் திரைப்படமும் கவின் கதாநாயகனா நடித்துள்ள பிளடி பேக்கர் திரைப்படமும் வெளியாகின்றன. பவன் கல்யாண் மனசு புண்பட்டுருச்சுன்னு சொல்லி இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா ஜெய்பீம் படம் எடுத்த போது நிறைய பேருடைய மனசு புண்பட்டுச்சு. அப்பயே சூர்யா மன்னிப்பு கேட்கவே இல்லை. ஒருவேளை தியேட்டர்ல ஓடி இருந்தா மன்னிப்பு கேட்டிருப்பாரானா அரவிந்த லோச்சனன் வில்லியனூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களாகிய உங்களுடைய சில கேள்விகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமும் பிரமிப்பும் தான் ஏற்படுகிறது. ஒரு சில ரசிகர்கள் நுனிப்புள் மேய்வதை போல கேள்விகள் கேட்டாலும் பல ரசிகர்கள் தீர்க்கமாக யோசித்து நல்ல நல்ல கேள்விகள் எல்லாம் கேட்குறீங்க. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியாகத்தான் இந்த கேள்வியை நான் பார்க்குறேன். உங்களுடைய இந்த கேள்விக்கு சூர்யா கிட்டேயே பதில் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அஜித், மாதவன், அப்பாஸ், அரவிந்த் சுவாமி இந்த மாதிரியான இன்டெலெக்சுவலான நடிகர்கள் அவங்களுக்குன்னு தனியா ரசிகர் மன்றம் வச்சுக்கிறதுக்கு விரும்பல. ஒருவேளை அவங்களுக்கும் இந்த மாதிரி ரசிகர் மன்றம் வைக்கிறதுக்கு அவங்க அனுமதிச்சிருந்தா திரைத்துறையில இன்னும் பெரிய லெவலுக்கு அவங்க போயிருப்பாங்க இல்லையான்னு ஸ்ரீலங்கால இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. திரையுலகிலே ஒரு நடிகர் மிகப்பெரிய உயரத்தை தொட வேண்டும் என்றால் அவருக்கு ரசிகர் மன்றம் இருந்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயம் இருப்பதாக எனக்கு தெரியல. ரசிகர்கள் ரசிக்கின்ற விதத்திலும் ரசிகர்கள் விரும்புகின்ற விதத்திலும் அந்த நடிகருடைய படங்கள் அமைந்திருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரிஷிமூலம் படத்துல இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்றதுக்கு யார் காரணமா இருந்தாங்க? இதனால எம்எஸ்வி அவர்களுக்கு ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டதான்னு பப்பு அமைஞ்சக்கரையில இருந்து கேட்டிருக்காங்க. ரிஷிமூலம் திரைப்படத்துக்கு இளையராஜா இசையமைத்த காலகட்டத்திலே திரைப்பட வாய்ப்புகள் தன் கையை விட்டு போகின்றதை பற்றி கவலைப்படுகின்ற கட்டத்தை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் கடந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு என்னாச்சு, இப்போ அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு ராஜா தர்மபுரியில இருந்து கேட்டிருக்காங்க. நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மருத்துவமனையிலே சந்தித்த இருதய நோய் சிகிச்சை நிபுணரான சொக்கலிங்கம் அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 நாட்கள் அவர் மருத்துவமனையை விட்டு வீடு திரும்பிவிடுவார். வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாலே குறைந்தது 2 வாரங்கள் அவர் ஓய்வெடுக்க வேண்டும். ஓய்வெடுத்ததுக்கு பின்னாலே மீண்டும் அவர் தாராளமாக படப்பிடிப்பிலே கலந்து கொள்ளலாம் என்று அந்த பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் மருத்துவர் சொக்கலிங்கம். அதே தான் உங்களுடைய கேள்விக்கு பதிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். 90 காலகட்டத்தில் பாக்கியராஜ் அவர்களுடைய படங்கள் 99% ஹிட் பிலிம்ஸா தான் இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா விக்கிபீடியால போட்டு பார்க்கும்போது ஒரு சில படங்கள் ஃபிளாப்னு போட்டிருக்காங்களே, அதுல போட்டிருக்கிற தகவல் உண்மைதானான்னு பிரபாகரன் பட்டுக்கோட்டையில இருந்து கேட்டிருக்காங்க. பாக்கியராஜ் நடிப்பிலும் இயக்கத்திலும் உருவான படங்கள் 99% வெற்றி படங்கள் அப்படின்ற உங்களுடைய பார்வை தவறு. பொய்சாட்சி உட்பட அவருடைய ஒரு சில படங்கள் மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்கின்றன. வெற்றிமாறன் அவர்கள் தயாரிப்பாளர்களோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு பேசினான்னு சினிமா திஸ் வீக்ல நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்படி பார்த்தா விடுதலை 2 படத்தை ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்காங்களே, இதுவுமே தயாரிப்பாளர்களுக்கு கஷ்டம் தானே? அவங்களுடைய சிரமத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தப்ப திருத்திட்டு தானே அடுத்தவங்க மேல இருக்கக்கூடிய குறைகளை சரி பண்ணணும். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையில இருந்து அர்ஜுன் கேட்டிருக்காங்க. அர்ஜுனுக்கு ஒரு விஷயத்தை முக்கியமாக தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்திலே வெற்றிமாறன் இயக்குகின்ற எந்த படமும் சிறுமுறிட்டு படம் கிடையாது. இன்றைக்கு வெற்றிமாறனே எவ்வளவு பெரிய சம்பளம் வாங்குகின்ற ஒரு முக்கியமான இயக்குனர் அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது தவிர பார்த்தீங்கன்னா விடுதலை 2 படத்தில் ஒரு பக்கம் விஜய் சேதுபதி, இன்னொரு பக்கம் சூரி, இப்படி பல முக்கியமான நட்சத்திரம் நடிக்கிறாங்க. அப்படி இவர்கள் எல்லோரும் நடிக்கும்போது அந்த படம் எப்படி சிறுமுறிட்டு படமாக இருக்க முடியும்? நிழல்கள் ரவி, தலைவாசல் விஜய், சம்பத் கிஷோர், அரவிந்த் சுவாமி இவங்க 4 பேர்ல யாருடைய குரல் வளம் மிக சிறந்த குரல் வளமா இருக்குன்னு ரியா ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 5 நடிகர்கள் மிகச்சிறந்த குரல் வளம் அமைய பெற்றவர்னா அது நிழல்கள் ரவி தான். இப்போலாம் அதிகமா அக்கா, அம்மா, அண்ணி இந்த மாதிரியான கேரக்டர்ல நடிக்கக்கூடியவங்க தேவதர்ஷினி. இவங்க மனோரமா, கோவை சரளாவுடைய இடத்தை பிடிப்பாங்களான்னு அமிர்தேஸ்வரன் குவைத்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரியான வாய்ப்புகள் மட்டும் அமைந்தால் மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு நடிகை தான் தேவதர்ஷினி. ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை அவருக்கு எந்த இயக்குனரும் உருவாக்கி தருவதாக தெரியலையே. என்னோட அம்மா பியு சின்னப்பா மற்றும் பாகவதருடைய ஃபேனா இருக்காங்க. ஏன் அவங்களுடைய படங்களை எல்லாம் இப்போலாம் டிவியில போடுறதே இல்லைன்னு பப்பு அமைஞ்சக்கரையில இருந்து கேட்டிருக்காங்க. உங்க அம்மாவை போல பெரும்பாலான ரசிகர்கள் அது போன்ற படங்களை பார்க்க விரும்பினா நிச்சயமா தொலைக்காட்சியில் அந்த படத்தை போடுவாங்க. ஆனால் அப்படி ஒரு ரசிகர்கள் கூட்டம் பியு சின்னப்பாவுக்கும் எம்.கே. தியாகராஜபாவிற்கும் இல்லாத காரணத்தினால்தான் இப்ப தொலைக்காட்சிகளிலே அவர்களுடைய படங்களை திரையில. அதனால் என்ன, யூடியூப்ல தான் இப்போ அவங்களுடைய படங்கள் இருக்கு. அந்த படங்களை போட்டு டிவியில் கனெக்ட் பண்ணி உங்க அம்மாவுக்கு நீங்க காட்ட வேண்டியது தானே. அடுத்து இன்னும் ஒரு தகவல். நடிகர்
நடிகர் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தினுடைய கதையை பற்றி கேட்பாரே தவிர அந்த படத்தில் தனக்கு எவ்வளோ சம்பளம், எவ்வளோ நாட்கள் காட்சி தோணும் அப்படின்றதெல்லாம் அவர் தயாரிப்பாளரிடம் கேட்கவே மாட்டார். அது போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சிவாஜியின் சார்பாக தயாரிப்பாளர்களிடம் பேசி முடிவெடுப்பது அவருடைய தம்பியான வி.சி. சண்முகம் தான். அப்படி இருந்த போதும் வாணி ராணி படத்தில் நடிக்கும் போது மட்டும் தனக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டும் என்பதை எந்த அளவுக்கு நாசுக்காக சிவாஜி தன்னிடம் தெரிவித்தார் என்பதை பற்றி கதாசிரியர் ஆரூர் தாஸ் ஒரு கட்டுரையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்தியிலே உருவான சீதா ஒரு கீதா என்ற படத்தினுடைய தமிழ் பதிப்பு தான் வாணி ராணி திரைப்படம். அந்த படத்தில் நடிப்பதற்காக சீதா ஒரு கீதா திரைப்படத்தை சிவாஜிக்கு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் போட்டு காட்டிய போது நானும் அவருடன் அந்த படத்தை பார்த்தேன். படத்தை பார்த்து முடித்தவுடனே இந்த படம் எப்படி போச்சு ஆரூர் தாஸ் ஹிந்தியில் என்று என்னிடம் கேட்டார் சிவாஜி. ரொம்ப நல்லா போச்சுன்னு என்று நான் சொன்னவுடன் தர்மேந்திரா கதாபாத்திரம் தானே எனக்கு என்று கேட்ட சிவாஜி, அது சரி இந்த சஞ்சீவ்குமார் பாத்திரத்தில் யார் நடிக்கிறாங்க என்று கேட்டார். அந்த கேரக்டரில் முத்துராமன் நடிக்கிறார் என்று நான் சொன்னவுடன் கதாநாயகி யார் நடிக்கிறாங்க என்று சிவாஜி கேட்க வாணிஸ்ரீயை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க என்று நான் சொன்னேன். அதெல்லாம் சரி, இந்த படத்துக்கு ஏன் எம்ஜிஆர் விட்டுட்டு ரெட்டியார் எங்கிட்ட வரார் என்று சிவாஜி கேட்டபோது என்னிடம் பதில் இல்லை. இந்த கேள்வியெல்லாம் நான் நாகரெட்டியார்கிட்ட கேட்க முடியுமான்னு, அவர் எவ்வளோ பெரிய ஆள் என்று சிவாஜிக்கு நான் பதில் சொன்னேன். அடுத்து அந்த படத்தில் நடிப்பதற்கு தனக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டும் என்பதை நாசுக்காக என்னிடம் குறிப்பிட்டார் சிவாஜி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரூரான், எனக்கு பெரிய வேலை இருக்கிறதா தெரியல, இது பொம்பளை கதை. ஆனாலும் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் நடிக்கிறதுக்கு அண்ணன் எம்ஜிஆருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாரோ அதே சம்பளத்தை நிச்சயமாக சண்முகம் கேட்பான்னு நினைக்கிறேன், அதை நீ கொஞ்சம் பார்த்துக்க என்று என்னிடம் சொன்னார் சிவாஜி. தம்பி கேட்பாரோ இல்லையோ, அண்ணன் கேட்கிறார், அப்படி ஒரு சம்பளத்தை அவர் எதிர்பார்க்கிறார் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. சிவாஜி சொன்னதை அப்படியே நாயரெட்டியாரிடம் நான் தெரிவித்தேன் என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் கதாசிரியர் ஆரூர் தாஸ். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நடிப்பில் எந்த முன் அனுபவம் இல்லாத நிலையிலும் தொலைக்காட்சி தொடரில் நடிக்க எப்படி தைரியமாக ஒத்துக்கிட்டீங்க? ஒன்றுமே பண்ணல சார். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை பண்ணேன். பார்க்குறவங்க நல்லா இருக்குன்னாங்க. காமன் சென்ஸ் தானே சார் நடிப்பே. ட்ரைனிங் எல்லாம் எடுத்து நடிக்கிறத விட நம்ம அந்த கேரக்டராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோமோ அதை. இளம் வயதிலேயே நமக்கு அம்மா வாய்ப்பு வருது அப்படின்னு எப்போது ஃபீல் பண்ணியிருக்கீங்க? தோணினதே இல்லை சார், தோணினதே இல்லை. நீங்கள் பெண் மேஜர் சொந்தராய் மாதிரி ஆயிடுச்சிங்க. ஏன்னா நமக்கு ஒரு கனவுகள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அது இது. ஜெய்சங்கரோட சீரியலில் நடிச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு? அப்போ சொன்னார் சார், மாமிக்கு முதல்ல டைலாக கொடுக்காதீங்கடா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.